கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். குருவுக்கும் ஞானமடைந்த மனிதருக்கும், ஞானமடைந்த மனிதர் ஒரு விசேஷம். குரு வந்து தெருப்பொறுக்கி புறம்போக்கு அல்ல கை ரோட்டில் போகிறவன் யார் வேணால் குருவாயிடலாம். சும்மா ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணோன்னா யார் வேணால் என்ன பண்ணிடலாம், வியாபாரம் பண்ணலாம். ஒரு தோசை மாஸ்டர் ஆகிறதுக்கு கஷ்டம், ஒரு சமையல்காரனாக ஆகிறதுக்கு கஷ்டம். யார் வேணால் ஹோட்டல் வைக்கலாம், போய் கல்லாப்பேட்டில் போய் உட்காந்துக்கலாம். ஸோ குரு ரொம்ப ஈஸி. 4 பேர் ஏமாற்ற தெரியணும், பொய் சொல்ல தெரியணும், குருவாயிடலாம். ஞானமடைதல் கொஞ்சம் கஷ்டம். முயற்சி, பயிற்சி, உண்மைத்தன்மை, விடாமுயற்சி இதெல்லாம் இருக்கணும். ஸோ ஞானமடைந்தவர்கள் தான் விசேஷமானவர்கள். குருன்னு யார் வேணால் வந்துடலாம். இப்போ குருவாக இருக்கிறவன் ஞானம் மந்திரானான்னு அவன்கிட்ட கேட்கணும். பெரும்பகுதி குரு உங்களுக்கு பேச வாய்ப்பு தர மாட்டான். அது ஒரு ஐடியா கணக்காக, அவர் வராரு, அவர் போகிறாரு, இவர் வராருன்ட்டு. இது இன்னும் சொல்ல போனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படைத்தளபதிக்கிறாரில் போய் சண்டை போகிறாரு நேருக்கு நேர் போர்க்களத்தில். படைத்தளபதி, படை வீரர்கள்லாம் அவங்களாம் விசேஷமானவர்கள். ராஜா எதனா பாதுகாப்பான அறையில் உட்காந்து இருப்பார். ஸோ குரு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுவான். 10 பேர் அங்கீகரிச்சிட்டா போதும், 4 பேர் காலில் வந்துட்டாங்கன்னா போதும், கொஞ்சம் திராலங்கடித்தனமாக பேச தெரிஞ்சால் போதும். இப்போ ஏமாற்ற தெரிஞ்சவன் எல்லாரும் என்ன ஆயிடலாம், குருவாயிடலாம். ஞானமடைதல்ன்றது வந்து ஒரு பெரிய அற்புதம். அது தனக்கு தானே விடுதலை அடையுது. தான் ஒருத்தர் விடுதலை அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவன் ஞானம் அடைஞ்சிட்டான். அவனுக்கு காலமாக அவனுக்கு சடங்கு சம்பிரதாயத்துக்கெல்லாம் கடந்த ஒரு மனிதனாக இருப்பான், விசேஷமாக இருப்பான். வெளியே சொல்லாமல் கூட இருக்கலாம், யாருக்கும் சொல்லாமல் கூட இருக்கலாம், ரகசியமாக. தன்னளவு ரொம்ப உண்மையாக, ரொம்ப அழகாக, நேர்த்தியாக வாழ்ந்துன்னு இருப்பான். ஸோ ஞானமடைந்த மனிதன் அல்லது யோகமடைந்த மனிதன் விசேஷமானவன். குரு கொஞ்சம் உஷாராக இருக்கா, யார் ஒன்றா என்ன ஆயிடலாம், குருவாயிடலாம். ஈஸி. ஒரு 4 புத்தகத்தை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் போயிடலாம். இன்னும் மோசம் இப்போல்லாம், ஒரு மதத்துக்குள்ளே நீங்கள் போய் அந்த மதத்தோட சித்தாந்த கருத்து தத்துவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா மதத்துக்கு உங்களை உயர்வான இடத்துல வச்சிடும். எல்லா மதத்துக்குமே அந்த மாதிரி இருக்குது. இந்து மதத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து தீட்சிதர், குரு, பல பேர் இருக்குதாங்க. கிறிஸ்துவங்களில் பாதிரியார் இருப்பாங்க. இது இஸ்லாமியர்களில் பார்த்தீங்கன்னா இமாம் இருப்பாங்க. இது மாதிரி யார் ஒன்றா ஆயிடலாம். உண்மையை புரிஞ்சுக்கின்னு உண்மையாக வாழ்கிறதுன்றது ஞானம். ஒருத்தர் உண்மையாக புரிஞ்சுக்கணும், உண்மையாகவும் வாழணும். குரு உண்மையாக வாழ்கிறதா நடிக்கலாம். அதனால் குருவை விட ஞானமடைந்த மனிதன் விசேஷம். இந்த பக்கம் திருப்பி போடலாம். ஞானமடைந்த மனிதன் குருவாக வர்றது ஒரு விசேஷம். ஒரு ஞானமடைந்த மனிதன் குருவாகவும் வராரு அப்படின்னா உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி தான். ஆனால் குரு ஏமாற்ற முடியும், ஞானமடைந்த மனிதன் ஏமாற்ற முடியாது. தன்னளவில் ஒரு விடுதலை அடைஞ்சிடாரு, புரிஞ்சுக்கினார், சந்தோஷமாக இருப்பார், பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இருக்கும் அவர்கிட்ட, ரொம்ப ஆனந்தமாக இருப்பார். ஸோ குருவை விட ஞானமடைந்த மனிதர் பல மடங்கு பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர். அதனால் குருன்னு யார் ஆகலாம், குருன்னு யார் ஒன்று ஆகும். 4 புத்தக அறிவு வந்தால் போதும், குருவாயிடலாம். ஞானமடைதலுக்கு புத்தக அறிவு போதாது. தன்னளவில் விடுதலை. நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், எப்படி இருக்கிறேன், இந்த கேள்வி யார் வேணால் பதில் சொல்லலாம். அது அனுபவ அறிவாக இருக்காது. ஆனால் ஞான மஞ்சூருக்கு அனுபவ அறிவாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், குருவோட யார் விசேஷமானவர், ஞானம் அடைந்தவர். நிறைய பேர் வந்து ஞானம் அஞ்சிட்டா குருவாயிடுவோன்னு வச்சுக்கிறாங்க. கிடையாது. ஞானம் அஞ்சிட்டா குருவே ஆக மாட்டாங்க. வர அது ஒரு பெரிய சிக்கல். இவங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லி புரிய வச்சுன்னு வேதனை போடுவான்னு விட்டுருவாங்க. யாரை கூட என்ன பண்ண மாட்டாங்க. சும்மா ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலில் ஒருத்தர் போய் பதிவு போட்டுக்கிறாங்க, அதுக்கு உடனே ஃபோன் பண்ணி போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிக்கிறேன். அது இந்த மாதிரி திமிருதனெல்லாம் இருக்கும். குருவானும்போது இப்போ கொஞ்சம் பெரிய பிரச்சனை இல்லை. ஞானமஞ்சவர் ரொம்ப தெளிவாக இருப்பார், தேவையில்லாத விஷயத்தில் தலையிட மாட்டார், அவர் உண்டு ஒரு வாழ்க்கை உண்டுன்னு இன்பமாக இருப்பார். எல்லோரும் ஞானம் மஞ்சிருங்க. எல்லாம் குருவானாக்கா போதிக்கிறதுக்கு மானம் இருக்க மாட்டான். எல்லாம் திலநடி வேலை பண்ணிக்கலாம். போட்டிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்க போகிறீங்க. குருவாகனா ஆயிக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு தெரியாதவங்களாம் குருவாயிடலாம். இல்லை தள்ளி வச்சுட்டு இந்த கேள்வியை தான் கேளுன்னு சொல்லி கொடுத்து குருவாயிடலாம், ஏமாற்றலாம். என்னுடைய சத்சங்கம் ரொம்ப விசேஷமானது, ரொம்ப ரொம்ப திறந்துருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான கேள்வி வேணால் என்ன பண்ணலாம், வந்து கேட்கலாம். என்னை கூட நீங்கள் பேசலாம்.
நான் வேற. நான் ஞானமடைந்திருக்கிற ஒரு குரு. குருன்னு யாருன்னா சொல்லலாம், அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும். நீங்கள் ஞானம் அடைஞ்சிக்கிறீங்களான்னு கேட்டால் கோவப்பட்டுருவானுங்க. யாருக்கிட்டனா குருன்னு சொல்கிறவங்கிட்ட போயிட்டு நீங்கள் கடவுள் தெரியுமான்னு கேட்டால் கோவப்படுவான். தெரியாமல் பேசுகிறேன்னுவான். இப்படி தான் இது சொல்லுனாக்கா ஆளுக்கு ஒன்று சொல்லுவான். முண்டத்தை வெட்டினவன், புக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறவன், இப்படி தான் இருப்பான். நான் அனுபவிச்சுக்கிறேன், நான் புரிஞ்சுனுக்கிறேன், நான் எனக்கு தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறவன் எவனோ ஒருத்தனாக தான் இருப்பான். சொன்னால் விசேஷம்தான். ஆனால் ஞானம் அடைஞ்சவன் அனுபவிச்சுன்னு இருப்பான், தெளிவாக இருப்பான், புரிஞ்சுன்னு இருப்பான். ஆனால் இந்த மாதிரி கூட்டம் கொட்டி பேசுறதுக்கு முடியாமல் தவிச்சுன்னுறான். தப்பில்லை. ஸோ ஞானம் அடைந்தவர் தான் விசேஷமானவர். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.